இந்த படத்துல இந்த விழாவுல வந்து முதல்ல ப்ரொடியூசரை பத்தி பேசுறேன். பட் அவரும் ஒரு டைரக்டரா இருக்கிறதுனால அவருக்கு தான் முதல்ல என்னுடைய நன்றி. ஏன்னா நான் தயாரிச்ச அந்த படம் கூகுள் குட்டப்பா வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தெனாலிக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு நான் மறுபடியும் ப்ரொடக்ஷன்ல வரும்போது தயாரிக்கிற படம். ஸோ அந்த படத்துல வந்து நம்ம அசிஸ்டன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்ட்டு பண்ணோம். ஸோ இவங்க நல்லா வரணுமேன்றது ஒரு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும்போது படம் ரிலீஸே ஆகல. அந்த படத்தை அவர் பார்க்கவும் இல்லை, ஒரு சாங் கூட பார்க்கல, எந்த சீக்வன்ஸும் பார்க்கல. ஆனா என்னுடைய அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மேல அவங்களுக்கு வந்து அப்கோர்ஸ் கதை கேட்டு அந்த கதை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு டைரக்டர் ஆக்கினாரு. பட் இருந்தாலும் அந்த நம்பிக்கையை வச்சு அவர் இயக்கிய தட் இஸ் இயக்குனர் ஆக்கிய விஜய் சந்தர் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னா ஆக்சுவலா வந்து இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பண்ணதுனால நீங்க தான் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்க ஒரு தெம்பா பண்ண அந்த எண்டு போர்ஷன் ஷூட்டிங் ஆச்சு, அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் வந்து ரொம்ப தெம்பா நமக்கு இன்னொரு படமும் இருக்கு அடுத்தது அப்படின்றது நானும் வெளியில சொல்லிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது. ஸோ நன்றி. இன்றைய கதாநாயகன் ஆடியோ ரிலீஸ் தானப்பா சாம்சிஎஸ். அவரோட அப்பப்போ கொஞ்சம் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கு. இந்த கலைஞர் நூறில் கூட என்ன வந்து நான் இந்த தசாவதாரம் கலைஞரின் தசாவதாரம் பண்ண சொல்லி ஒரு 10 இயக்குநர்கள் வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து உட்காந்து அன்றைக்கி தான் பண்ணோம். ஏன்னா தசாவதாரம்னு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. சரி நான் அதிலெல்லாம் பண்ணிவிட்டு அதில் மியூசிக் வந்து சாம்சிஎஸ் சொன்னோன்னா ஒரு வார்த்தை கூட மறுப்பு சொல்லாமல் இம்மீடியட்டாக போட்டு கொடுத்தாரு. ஸோ கொஞ்சம் அப்பப்போ பழக்கம் இருக்குது. அவருடைய ஸ்டுடியோவுக்கும் போயிருக்கேன். ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு வாய்ஸ் அவருக்கு. இந்த படத்துல கூட இந்த மயக்கிட்ட நீங்க தானே பாடிருக்கீங்க. இந்த மாதிரி வாய்ஸ் நிறைய படங்கள் நிறைய பாட்டுகள் அவர் வித்தியாசமான வாய்ஸ்ல பாடியிருக்காரு. மியூசிக் மேல ஒரு பயங்கர ஒரு வெறி. அவர் ஆபீஸ்ல வந்து என் கூட பேசும்போது சொல்லியிருக்காரு. அதை பத்தி பெருசா வந்து ஞானசன் அப்படின்னு நான் சொல்லிக்க மாட்டேன் என்ன. ஆனா வந்து வெறி இருக்கு சார், எனக்கு நிறைய வெறி இருக்கு. அதை போடணும், இது பண்ணோம், அப்படி பண்ணோம், வித்தியாசமா பண்ணோன்ட்டு அந்த வெறி கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. ஒவ்வொரு படத்துலயும் அப்படி மெருகேறிட்டே போகுது. கண்டினியூ தட். ஆல் தி பெஸ்ட் ஆர்ட் டைரக்டர் இளையராஜா. மிக எனக்கு வந்து ஒரு அருமையான நண்பர். அந்த நிறைய லொக்கேஷன்ஸ்ல ஷூட் பண்ணோம். அந்த கோட்டிக்குப்பா சுதீப் படம் கர்நாடகத்தில், அதாவது இங்கே இந்தியாவுக்குள்ளதான். ஆனால் நிறைய அங்கே பெங்களூரு, மறுபடியும் சென்னை, மறுபடியும் கொடைக்கானல், இது மாதிரி நிறைய இதில் பண்ணோம். ஸோ நிறைய அவருடைய அனுபவங்கள்லாம் கேட்டுக்கிட்டேன். அவர் தான் விஸ்வரூபம் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஸ்வரூபத்தில் எப்படி அந்த நேச்சுரலாக இதெல்லாம் பண்ணீங்க, அப்புறம் கமல் சாரோட எப்படி அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லுவார். இனிய நண்பர் அவர், நல்ல ஆர்ட் டைரக்டர். ஒரு இந்த வீட்லயா ஷூட்டிங் அப்படின்னு வந்து வந்த உடனே சுத்திப்பு கேட்டாப்புல ஒரு இது போட்டு, ஆமாம் ஓனர்லாம் இங்கே உள்ளே இருப்பாங்களா, எப்படி நிறைய நாள் ஷூட்டிங் இருக்கு நம்மளுக்கு, இல்லை ஓனர்லாம் எல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு. இப்போ வெளியே அனுப்பிச்சிட்டீங்களா, வேற இடத்துல அது லொக்கேஷன் செட்டுக்கு அது அப்படின்னு. சுதீப் வந்து நிஜமாவே வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டார். அவர் எவ்வளோ நிறைய படங்கள்ல வந்து அவர் நடிச்சிருக்காரு, அவர் பார்த்துருக்காரு. அவரே ஒரு இயக்குனர் வேற. அவரே வந்து அதை வந்து செட்டு மாதிரி ஃபீல் பண்ணாத ஒரு வீட்டை வந்து பார்த்த உடனே நிஜமா ஃபீல் பண்ணார்ல, அதுதான் நமக்கு சக்சஸ். அந்த செட்டுன்னு தெரியாத அளவுக்கு. ஸோ அது இங்கே தான் நம்ம லாயர்ஸ் காலனியில் பண்ணோம். ஸோ இது மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கு அவரோட. வாழ்த்துக்கள் என்னுடைய அசிஸ்டன்ஸ் கிட்டையும் ஒர்க் பண்ணதுக்கு. நிறைய டெக்னீஷியன்ஸ் ப்ளஸ் பிரதீப், அந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய பேர் எனக்கு நேரடி பரிச்சயம் இல்லை, ஆனால் படம் நான் பார்த்தேன். ஹன்சிகாவுக்கு என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸு வரும் அப்படின்றலாம் தெரியும் எனக்கு. ஆனால் இதில் வந்து டக்குன்னு சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. சில இடத்துல வந்து அந்த ஃபேஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது அதில் சிஜி வேற இதில் இருந்தது. பட் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே அந்த குழந்தைக்காக தான், அந்த சென்டிமெண்ட் இருக்கு.
படத்துல சென்டிமெண்ட் மட்டும் இல்ல, அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த சென்டிமெண்ட் தான் ரொம்ப அது டச் ஆகிற இடம் அதுதான். ஒரு குழந்தைக்காக கார்டியன் என்ற டைட்டில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த கார்டியன் டைட்டில் அந்த எண்டில் தான் எனக்கு வந்து திருப்தியாக இருந்துச்சு. இட்ஸ் ரியலி ஷீ இஸ் த கார்டியன் ஃபார் தட் கேர்ள் அப்படின்ற ஃபீல் வந்துச்சு. அதுக்கு மேலே கதையை சொல்லக்கூடாதுல்ல. இந்த லேடி ஆர்டிஸ்ட் அந்த அவங்க அம்மாவை நடிச்சவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. தங்கதுரை ஆஸ் யூஷுவல் நீயும் மொட்டை ராஜேஷோட பின்னிட்டீங்க. காமெடி இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, நல்ல சாங்ஸ் இருக்கு, எமோஷன்ஸ் இருக்கு, ஹாரர் படத்துக்குரிய விஷயங்களும் இருக்கு, நிறைய எல்லாமே இருக்கு. என்னுடைய படங்கள்ல இருக்கிற மாதிரி எல்லா கலவையும் சேர்ந்த ஒரு படம் தான். இப்போ கடைசியா இயக்குநர்களுக்கு வரேன். இந்த சபரி கிரீசன், குரு சரவணன் இவங்க தான் இப்படிதான் பேர் வரும் என்னுடைய படங்கள்ல அவங்களுடைய பேர்லாம். இவங்க 2 பேரையும் வந்து ஆக்சுவலான கோவில் குட்டப்பாக்கு வந்து 2 பேர் தான் வந்து மலையாள படத்தை ஒன்று காமிச்சு நீங்க நடிக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து நீங்க அவங்க அந்த படத்தை இயக்குனராக முதல்ல இருக்க வேண்டியது, அது அந்த படம் எடுக்கலன்னும் போது நானே எடுக்கும்போது நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா பேர் எப்படி சபரிகிரீஷன், குரு சரவணன் அப்படின்னு ரொம்ப இருக்கக்கூடாது, ஷார்ட்டா கூப்பிட்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் எழுதி பார்த்ததுக்கு அப்புறம் வந்து சபரி சரவணன், இப்போ குரு சரவணன் போது சபரி சரவணன் சொல்லி இது பண்ணேன். நீங்க என்னைக்குமே ஆனா நண்பர்களா இருக்கணும். உங்களுக்குள்ள ஒத்துமை இருந்து அந்த கதைக்கு உங்களுக்கு இதுவா இருந்ததுன்னா டெஃபினட்டா நீங்க ஒன்னா சேர்த்து பண்ணுங்க. அப்படி இல்லையா தனித்தனியாக பண்ணா கூட உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் போகக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட. ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே ஒத்து வரணும் இல்லையா? அதனால வந்து அந்த இது இந்த மாதிரி நம்ம அந்த படத்து ரிலீஸுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பண்ற அளவுக்கு ஒரு படம் அமைஞ்சுது அவங்களுக்கு. 2 பேர் 2 எக்ஸ்ட்ரீம்னு எதுக்கு சொன்னேன்னா, ஒருத்தன் அந்த சரவணன் வந்து எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். இது பாருங்க, இப்படியே எப்பவும் சிரிச்சுட்டு இருப்பான். இவன் எப்பவும் சிரிக்கவே மாட்டான். அந்த மாதிரி 2 பேரும் 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். இதுல வந்து எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. பாலகிருஷ்ணா படம் ஒண்ணு தெலுங்குல இப்போ ரீசெண்டா. பாலகிருஷ்ணாவுக்கு வந்து யாராவது அவரை பார்த்து அப்படின்னு சிரிச்சுட்டா போதும், அவருக்கு ஒரே கோவம். எதுக்கு நவுத்துறாரு, ఆయన ఎందుకు నవ్వుతున్నారు, எதுக்கு நவுத்துறாரு அப்படின்னு ஒருத்தரும் யாராவது கூப்பிட்டு ஏடா சிரிச்சேன், எதுக்குடா என்ன பார்த்து சிரிக்கிற அப்படின்னு. ஒன்றும் இல்லை சார், ஒரு வாட்டி ஏதோ ஒரு இவன் சரவணன் மாட்டிக்கணும் எப்படின்னா, பாபு ஃபேன் கையில திட்டி அப்படின்னு இவன் ஃபேனை திருப்பிட்டு அவருக்கு வீக்கெல்லாம் கொஞ்சம் அப்படி அதிர மாதிரி இருந்தோடனே சிரிச்சுட்டான். எதுக்கு சிரிச்சிருக்கோம், எதுக்கு நவுத்துட்டு சார், நான் ஐயோ போய் அச்சிட போறாரு, நம்ம அசிஸ்டன்ட் வேற அச்சுன்னு சொல்லு. சார் நான் அசிஸ்டன்ட், அது நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் சரவணன் சார் அப்படின்னு. எதுல ஏதோ ஆப்போசிட் கேங்கு ஆப்போசிட் கேங் அப்படின்னு அடிக்க எழுந்துட்டாரு. வந்து போடா டேய் ஏன்னா நிக்கிறேன்னா அப்பவும் திட்டிட்டு அந்த பக்கம் அந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனை திருப்பி விட்டேன். ஸோ அவருக்கு வந்து எப்பவுமே ஒரு டவுட் இருக்கும் யாரு பார்த்தாலும். அவன் ரொம்ப நல்ல மனுஷன், வெரி நைஸ் டு இதுலயுமே வந்து பழக்கத்து இதுல எல்லாம் வந்து ரொம்ப நல்லவர். ஆனா ஒரு எதுல விதத்துல ஒரு சின்ன டவுட் இருக்கும். அவருக்கு ஒரு வித்தியாசமான கேரக்டர், அவர்கிட்ட மாட்டி அடி வாங்கியிருப்பான், அன்னைக்கு தப்பிச்சான். ஸோ அந்த மாதிரி இவன் என்னன்னா எதுக்கு எடுத்தாலும் என்ன இப்போ ஒரு சான்சி சொன்ன மாதிரிதான் எல்லாம் போட்டுட்டு அப்படி திரும்பி பார்த்தேன். 2 பேரும் ஒருத்தன் அவன் சிரிச்சுட்டே இருந்துருவான், இவன் வந்து சைலண்டா இருந்துருவான். முடியவே எடுக்க முடியல. இது என்ன, இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா இது சொல்ல மாட்டானுங்க. நான் கூட எனக்கு கூட அந்த மாதிரி அனுபவம்லாம் இருக்கு. நான் உங்களை சொல்ல, தேவா அப்படிதான், தேவா சைலண்டா தான் போடுவாரு. சீப்பு கண்ணாடி அப்படின்னு கிட்டார் வாசிக்கிறவன ஐயோ சும்மா இப்பதான் கையே வைக்கிறாரு, அதுக்குள்ளே தலையாட்டுறாரு. அப்புறம் அவங்கள பார்க்கவே மாட்டேன் நான். பார்க்காம அப்படி கண்ண முடிப்பேன். சார் என்ன சார் தூங்கிட்டீங்களா அப்படின்னு. இல்ல அவனுங்களை பார்த்தா பாட்டு நல்லா இருக்க மாதிரியே தோணும், அதனால பார்க்க மாட்டாரு. அந்த மாதிரி அனுபவம்லாம் இருக்கு நிறைய. ஆனா அது நல்லா ஜாலியா இது பண்ணிட்டு நம்மள உசுப்பேத்தி விட்டுருவாங்க.
அவங்களுக்கு என்ன பாட்டு ரெண்டு ஓகே ஆகணும் போட்டும் முடிஞ்சிச்சு, அடுத்த மீட்டருக்கு கீழே ரெடியா இருப்பாங்க ஆளுங்க. அது மாதிரி டைப். ஸோ அதுதான் இவங்க கிட்ட அந்த மாதிரி சபரி வந்து எப்பவுமே ரொம்ப லாஃப்டராக நான் அவனை பார்த்தது இல்லை. ஒரு ரொம்ப சத்தம் போட்டு சிரிச்சு நான் பார்த்ததே கிடையாது. இத்தனைக்கு அண்ணன் பையன் அவரு. அவர் வந்து என்கிட்ட 10 வருஷமா அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்காரு. இருந்து இப்பதான் டைரக்டரா இருக்காரு. ஸோ இருந்தாலும் வந்து அவன் ஒருத்தர் ஒரு கேரக்டர் சொல்றேன். எனிவே எங்கிருந்தாலும் வாழ்க, நல்லபடி இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும். இந்த படமும் வந்து நிஜமாவே வந்து நான் பார்த்ததுனால சொல்றேன், எல்லா கலவைகளும் இருக்கு. சென்டிமெண்ட்ல இருந்து எல்லாமே இருக்கு. ஸோ இது தியேட்டர்ல மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.